Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 117. ஸோ சங்கீதம் 117வது அதிகாரம் பார்க்க போறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இது இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் சாப்டர் இந்த பைபிள்லேயே இருக்கிறதுலே சின்னதான ஒரு சாப்டர். வெறும் 2 அதிகாரங்கள்லாம் இதுல இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், கீவர்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம கீவர்ஸ் அந்த 2 அதிகாரங்களும் சேர்த்து தான் நம்மளோட கீவர்ஸ். ஸோ Psalms chapter 117 verse 1 and 2 117 அதுல 1-2 பார்க்க போது, Praise the Lord all the nations, extol him all peoples, for great is his steadfast love toward us, and the faithfulness of the Lord endures forever. சொல்றேன், Praise the Lord all nations, extol him all peoples, for great is his steadfast love toward us, and all the faithfulness of the Lord endures forever. ஸோ இதுல தான் நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, ஒரு தியோலாஜிக்கல் கிளைம் எடுத்துக்க போறோம். அதாவது இதுல இருந்து ஒரு பெருசா நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, இந்த சங்கீதத்தை பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்க, அவருக்குள்ள இருக்க அந்த steadfast love towards us, அதாவது நிலைத்திருக்கும் அன்பு, எங்க மேல இருக்கிற நிலைத்திருக்க அன்புன்னு இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமே நீங்க பாருங்க, அத ஒரு காரணமா வச்சு என்ன சொல்றாங்க, எல்லா தேசங்களும் ஆண்டவரை நன்றி சொல்லணும். ஸோ இதுலயே உங்களுக்கு யோசனை வரணும், என்னடா இஸ்ரேல் மக்கள் நேசிக்கிற ஆண்டவரை மற்ற தேசங்கள்லாம் ஏன் துதிக்கணும், மற்ற தேசங்கள்லாம் ஏன் அவரை ஆராதிக்கணும் யோசிப்பாங்க. See, இந்த சங்கீதம் இட்ஸ் லைக் a foreshadowing, one of the verses that foreshadowing. முன்னாடியே என்ன சொல்லுது, ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமான ஆண்டவர் இல்லை, எல்லா ஜன மக்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவர்னு, அதாவது மெஸ்ஸையா வருவாரு, எல்லாருக்கும் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவாருன்னு ஒரு அறிகுறி இந்த சங்கீதம். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, extol him for his steadfast love toward us, அவங்களுக்கு இருக்க அன்புக்கு எல்லா தேசங்களையும் துதிக்கணும். ஸோ அதுதான் இங்க அப்போஸ்தலர் பவுல் கூட என்ன பண்ணுவார், ரோமன் 15 திரும்பி இதே சங்கீதத்தை கோட் பண்ணி என்ன சொல்லுவார், ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் வரல, யாருக்கெல்லாம் வந்தார், எல்லாருக்குமே தான் இருக்காரு ஆண்டவர். அப்போத்திலிருந்தே என்ன இருக்காரு ஆண்டவர், எல்லாத்துக்கும் தான், எல்லாருக்கும், எல்லா தேசத்துக்கும், எல்லா நாட்டுக்கும் ஒரு மெஸ்ஸையாவா இருக்காரு, அவர் எல்லா தேசத்துக்கும் நேசிக்கிற ஆண்டவர்னு சொல்றாரு. ஸோ இஸ்ரேலுக்கு இருக்க அந்த உடன்படிக்கையோட பேஸே என்ன ஆகுது, எல்லா தேசங்களும் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கு, ஒரு அதிகாரமா இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, இந்த சங்கீதத்தோட ஷார்ட்னஸே நம்மளுக்கு என்ன இருக்கணும், இட்ஸ் அ வெரி பொயட்டிக்கான திங். ஏன்னா இந்த சங்கீதத்தோட அந்த சுருக்கமே இஸ் ஆக்சுவலி கிவிங் அஸ் த பிக்கஸ்ட் சைன் ஆஃப் ஹோப். நம்மளுக்கு இருக்க அந்த நம்பிக்கைக்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி இந்த சங்கீதத்துல வருது. என்ன அறிகுறினா, இயேசு நம்மளுக்கும் இருக்காரு, இயேசு நம்மளையும் மறக்கல. ஸோ இட்ஸ் a sign that God has not forgotten us. ஆண்டவர் நம்மள மறக்கல, ஆண்டவர் நம்மள இன்னும் நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மள எப்பவுமே என்ன வச்சிருக்காரு, ஞாபகத்துல வச்சிருக்காரு. நீங்க பாருங்க, இந்த ஷார்டஸ்ட் வேர்ஸ் என்ன கொடுக்குது, இருக்கிறத பெரிய கிளைம் கொடுக்குது. என்னன்னா, ஆண்டவரோட அன்பு, ஆண்டவரோட அந்த விசுவாசம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் இருக்கு, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் என்ன இருக்கு, அந்த அன்பு இருக்கு, அந்த விசுவாசத்தை இருக்கு, அந்த உடன்படிக்கை இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இட்ஸ் so beautiful. The shortest psalm has the largest claim. ஆண்டவர் வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை என்ன பண்ணுது, இருக்கிற சுருக்கமான சங்கீதத்துல இருந்து பாக்குறோம், that God is for everyone. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அதை முதல்ல ஃபர்ஸ்ட் we have to remember this. என்ன பண்ண போறோம், ரிமெம்பர் பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, ரிமெம்பர் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்காக ஞாபகம் வச்சிருக்காரு, ஆண்டவர் என்ன மறக்கல, ஆண்டவர் என்ன ஒதுக்கி வைக்கல, ஆண்டவர் I was not an afterthought to God. செகண்ட் என்ன பண்ணுங்க, we thank God for it. நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரே எங்க மறக்கல, எங்களுக்கு நீங்க இருக்கீங்க, எங்களை ஆரம்பத்திலேருந்து என்ன பண்ணல, எங்களை 2வது வைக்காம முதல்ல இருந்தே எங்களை என்ன பண்ணிருக்கீங்க யோசிச்சு, you have kept us in the front of the queue. அதான் நம்ம ஆண்டவருக்கு ஞாபகம் வச்சு we have to thank him. ஏன்னா he has not forgotten us. and ultimately சில சாட்சிகள் உங்களுக்கு பத்தாம இருக்கலாம், சில கிளைம்ஸ் உங்களுக்கு பத்தாம இருந்தாலும் இந்த சங்கீதம் என்ன பண்ணும், உங்களுக்கு இது should be enough that we have a God who is there for us and who has not forgotten us. ஸோ இதை நம்ம எடுக்க போற டேக்அவே ஒரு சின்ன ப்ரேயரோட முடிப்போம். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, we were not an afterthought to you, Lord, that we were not someone on the second for you, Lord, but you always had us in mind, Lord, throughout the beginning till the second coming, that you have always had a plan and that we were always at the top of your head, Lord. And Lord, thank you for this realization, Lord. And Lord, secondly, Lord, thank you for revealing yourself to us, and through this psalm also, Lord, thank you for revealing your grace and the covenant, extending it to us as well, Lord. All of this in Christ's name I pray. Amen.